ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா செட்டிநாடு அரிசி உப்புமா எப்படி செய்கிறது, அதை சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்றது ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. பொதுவாகவே எனக்கு வந்து செட்டிநாடு சமையல் எல்லாமே ரொம்ப பிடிக்கும், நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். சரி, அப்படி சர்ச் பண்ணும்போது தான் நான் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது ஃப்ளேவர்ஸ் ஆஃப் செட்டிநாடு அந்த அக்காவுடைய சமையல் பார்த்தேன். வள்ளிக்கண் அக்கா அவங்க பேர். அவங்க வந்து அவ்வளோ சூப்பராக வந்து டீட்டெயில்டாக வந்து செஞ்சு காமிச்சாங்க. அவங்களோட சேனலில் ஒவ்வொரு ரெசிபீஸுமே அப்படி தான், ஒவ்வொருமே நல்லா டீட்டெயில்டாக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்காங்க. அந்த ரெசிபியை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரெசிபிஸ்லாம், இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களோட சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ரெசிபி தான். நம்ம வீட்டில் இருக்க சாப்பாடு அரிசி இருக்குல்ல, அதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். நம்ம சாப்பாட்டுக்காக வச்சுருப்போம், அது புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து புழுங்கல் அரிசி தான் நாங்கள் வீட்டில் சாப்பிடுவோம், அதை தான் எடுத்திருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கணும். கொஞ்சம் குருணையாக கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தெரியும். நல்லா குருணையாக, அதாவது நல்லா ரவை பதத்துக்கு இருக்கணும். ஸோ இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் காஞ்சதுக்கப்புறமா அதில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இப்போது இது கூட எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தப்பருப்பு, இதை சேர்த்துட்டு இது கொஞ்சமாக லேசாக செவந்து வரட்டும். இது கூட 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கிறேன். இதில் நல்லா செவந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது லேசாக செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். நான் வந்து பச்சை மிளகா வந்து எனக்கு பொதுவாக உப்புமாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். அவங்க வந்து சேர்க்க சொல்லலை. ஸோ இப்போ நல்லா இதை வதங்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் செவந்ததுக்கப்புறம் இந்த ரவையை வந்து ரவை மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம்ல அரிசி, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இந்த டைமில் தான் நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம சேர்த்தது வந்து புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும். அதே நீங்கள் பச்சரிசி சேர்த்துருக்கீங்க அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி போதுமானது. இப்போது நம்ம அந்த சேர்த்த ரவை நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி நல்லாவே வறுத்து விட்டுக்கணும். நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக நல்லாயிருக்கும். இப்போ நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதே டம்ளரில் தான் நான் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி சேர்த்துருந்தேன். இப்போ 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், பச்சரிசியாக இருந்தால் 1/2 டம்ளர் தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா இடையில எடுத்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். தண்ணி நல்லா வற்றிட்டாலுமே உங்களுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா வேக வைக்கணும். ஸோ தண்ணி வற்றின மாதிரி இருக்கும், ஒரு சில சமயம் வேகாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு எடுத்து திறந்து வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா உதிரியாக வரும். இப்போது ஃபைனல் ஸ்டேஜ் நல்லாவே வந்து உதிரியாக நல்லா சூப்பராக வெந்தாச்சு. பார்த்திங்கன்னா வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த ஜீரகம் மிளகுடைய வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் கூட எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் டேஸ்ட்டு செமையாக இருக்குது. ஒரே ஒரு நெய் ஊற்றி அதை வந்து இறக்கும்போது இன்னும் அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப தூக்கி கொடுக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த அக்கா சொல்லும்போது கார சட்னி, அதுக்கப்புறம் புளிக்குழம்பு இது மாதிரி வச்சு சாப்பிட சொன்னாங்க. நான் கூட கொஞ்சம் சப்புன்னு இருக்கும், அதனால தான் சொல்கிறாங்கன்னு நினச்சேன். பட் பார்த்திங்கன்னா நான் வந்து கார சட்னி அவங்கள நம்பி நான் அரைச்சிட்டேன். பட் வந்து இந்த உப்புமாவே அவ்வளோ ஸ்பைஸியாக சூப்பராக இருந்துச்சு. கார சட்னியோட சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் தூக்கலான ஒரு காரமாக இருந்துச்சு. தேங்காய் சட்னியாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணியிருந்தேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த சட்னி பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு அவிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டில் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.